ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா saree டிராப்பிங் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வேறு saree வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு saree எடுத்துக்கிறோம். கலர்ஸும் வந்து ஆல்ரெடி எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிட்டு வந்து நம்ம முந்தி சைடு எடுத்துக்கணும். முந்தி சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிட்டு எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளிட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். அதிகமாக வரும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பெருசு பெருசாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்துட்டு கடைசியில் அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக பெரிய ஃப்ளிட்டை உள்ளேயும் சின்ன ஃப்ளிட்டை கொஞ்சம் வெளியில் இழுத்தும் அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளிட் இருக்கிற மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்து அந்த கார்னர் பிளேஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு டைப் பண்ணிக்கோங்க. அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின்னால் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து மெர்ஜ் ஆகாது, கரெக்டாக ஈவனாக இருக்கும். இதே போல் நான் சாரியில் வந்து ஒரு ஹாஃப் சாரீ வரைக்கும் ஃப்ளிட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு நான் இடையில வந்து சேஃப்டி பின்னை வச்சு ஒரு பண்ணிவிட்டு நான் சாரீ ஃப்ளிட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கார்னர் உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்பக்கத்தை எடுத்துகிட்டு நமக்கு ஃப்ளிட் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிக்கலாம் வேண்டாம். நமக்கு ஃப்ளிட் எடுக்கிற மாதிரியே அந்த கார்னர் பகுதியை எடுத்துகிட்டு உங்களால் கை வந்து எவ்வளோ பெரிய ஃப்ளிட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஃப்ளிட்டாக வைங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை டைப் பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு கட்டும் போது வந்து அந்த கலசத்தில் இந்த வெயிட் வந்து தாங்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஃப்ளிட்டை வந்து உங்களால் எவ்வளோ பெருசாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃப்ளிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இந்த கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட இந்த துணி போடுற கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை எடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கலைஞ்சிரும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஓகே நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நாட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாட்டு எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பின்னு இந்த இடத்துல பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஓவர் ஃப்ளிட்டாக இருக்கிறதுனால வந்து பின்னு வந்து இறங்காது. ஸோ வந்து நீங்கள் ஒரு நூலை எடுத்து நல்லா இல்லை ஒரு கயிறு மாதிரி எடுத்து டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி அதை மடக்கி விட்டு அந்த கீழே இருக்க அந்த கலச சொம்பு இருக்க சொம்போ குடம் நீங்கள் எது வைக்கிறீங்களோ அதோட வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா ஃப்ளிட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முந்தி பல்லு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சுற்றுற மாதிரி ஒரு சுற்று மட்டும் அந்த கலசத்தை சுற்றி மேலே வந்து போட்டுருங்க. நம்ம ஸ்டிக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், அது மேலே வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ளிட்டை வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நல்லா தெரியுங்க. அப்போ அங்கே இடையில எங்கேயா சேஃப்டி பின் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளிட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும், கிராண்ட் லுக்காக தெரியும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை எடுத்து அந்த குச்சிக்கு மேற்பகுதியில் மேலே வந்து போட்டு அந்த ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுடணும். வி ஷேப்பில் வர மாதிரி போட்டு அதையும் அங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு சேஃப்டி பின் குத்தணும் பார்த்தீங்களா, அந்த சேஃப்டி பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ளிட்டை வந்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த கலசத்தோட எண்டு அந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த கலசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு 2 சைடு இருக்கிற அந்த எட்ஜு பகுதியை எடுத்து ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கழுத்து பகுதி வந்து சொம்பு இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆர்னமெண்ட்ஸ், இடுப்பு ஒட்டியானம், கழுத்துக்கு நகை, இந்த மாதிரி என்னென்ன வச்சுருக்கீங்களோ கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடுப்புக்கு நீங்கள் போட்டிங்கனாவே அந்த லுக்கு வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கிடச்சிரும். இடுப்புக்கு வந்து ஒரு ஒட்டியான மாதிரி கட்டிக்கோங்க. அது கட்டும்போது வந்து அந்த இடுப்பு பகுதியை இன்னும் இறுக்கி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடச்சிருங்க. அவ்வளோதான், சாரீ டிராப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம ஃபேஸ் டெக்கரேஷனை பார்த்துடலாங்க. ஃபேஸ் டெக்கரேஷனுக்கு நம்ம என்னென்ன வைப்போங்க, முகம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளார் என்னென்ன வச்சுருக்கோமோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மேலே வந்து நம்ம தேங்காய் வச்சு அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ளார்ஸ் எடுத்து நம்ம என்னென்ன பூ வச்சுருக்கீங்களோ மாலை வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே போட்டு விடுங்க. அப்புறம் பேங்கிள் வந்து கண்டிப்பாக போடணுங்க. பேங்கிள் வந்து அந்த 2 பக்கம் இருக்கிற இடத்துல போட்டுருங்க. பூ எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த ரெடிமேடாக இந்த மாதிரி கொண்டை விற்கிதுங்க, அந்த கொண்டையை வாங்கி நான் மேலே வந்து செட் பண்ணுறேங்க. எதுவும் அது நான் வந்து எந்த டையுமே பண்ணலங்க. ஜஸ்ட்டு அது மேலே வச்சு மேலே அந்த 2 கொண்டையும் ரெடிமேடாக விற்கிது அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம இதுகளை வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பூ இருக்குங்களோ ஒரிஜினல் பூவும் வைக்கலாங்க, இல்லை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூ கிடைச்சாலும் அது மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது பிறகு நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு பூவாக எடுத்து தலையில் அந்த கிரீடத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி கட்டிட்டேன். இப்போது அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் லுக்கு பாருங்கள். நம்ம அம்மா சாரீ ட்ராப்பிங் இன்றைக்கி செகண்ட் மெத்தட் பார்த்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.